அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்றைக்கான டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/4/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏபிசி போர்டுக்குள்ளே என்ன நம்பரெல்லாம் கொடுத்துருக்கோம், என்ன கொஞ்சம் தவறு பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போகிறது நமக்கு நல்லது. சரி, வாங்க போவோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 392 107 107 தான் கொடுத்துருந்தாங்க. இதுதான் 3 டிஜிட்டலில் பாஸ் பண்ணியிருந்தது. சரி, நம்ம போர்டுக்குள்ளே நம்ம என்ன கெஸ்ஸிங் எல்லாம் கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். நம்ம போர்டுக்குள்ளே நாம் கொடுக்கப்பட்ட கெஸ்ஸிங் நம்பர் இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம். நேற்று கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தோம், அதனால தான் நம்மளுக்கு சரியாக வியூஸ் போகலன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு ஒரு இன்னும் ஊக்கமாக ஒரு நம்பர் எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய முடியும். அதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 107 கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல் போர்டில் 10 கொடுத்துருந்தோம். முக்கியமான நம்பர்னு சொல்லிட்டு 175 கொடுத்துருந்தோம். உங்களோட கெஸ்ஸிங்கை லைட்டாக இதில் சேஞ்ச் பண்ணியிருந்தாலே ஒரு வின்னிங் அடிச்சிருக்கலாம். 5 எடுத்துகிட்டு 0 சேர்த்திருந்தாங்களே ஒரு வின்னிங் பண்ணியிருக்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயும் 1 வருவதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 1 நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 சி போர்டில் தான் கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 0 கொடுத்துருந்தேன். கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சிருந்தாலும் நேற்று ஒரு நல்ல வின்னிங்கு பார்த்துருக்கலாம். ஒருவேளை பெரிய வின்னிங்க்கு போக முடியாதவங்க ஏபிசி போர்டு கட்டியிருந்தாலோ இல்லைனா ஆல் போர்டு கட்டியிருந்தாலோ நேற்று நிச்சயமாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். நாம் உங்களுக்கான வின்னிங்கை சரியாக தான் கொடுத்துட்ருக்கோம். முடிந்த அளவில் 3 டிஜிட்டல் வின் பண்ண முடியாதவங்க முடிஞ்ச அளவில் ஆல் போர்டோ இல்லை ஏபிசி போர்டோ கட்டியிருந்தால் நேற்று கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறோம். சரி, வாங்க இன்றைக்கான ரிசல்ட்டுக்கான தேடலில் நம்ம போயிடுவோம். இன்றைக்கி நம்ம ஏ போர்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் மீண்டும் 9 தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஏன் 9 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 21 இருக்குது, இந்த பக்கமும் 21 இருக்குது, இந்த பக்கம் 29 வந்திருக்கு, 29 வந்திருக்கு, இங்கே 61 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 219 வருமானு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 219 இங்கே பார்த்தீங்கன்னா 129 இந்த பக்கம் போயிடுச்சு. இப்போது 219 இந்த பக்கம் வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 09 ஒரு ஆப்ஷன் இருக்குது, 09 வருமான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 19 அப்படின்ற பட்சத்தில் எல்லா டைமும் இங்கே 9 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நான் 9 எடுத்துருக்கேன். ரெண்டாவது நம்பராக 7 எடுக்கிறேன். ஏன் இந்த 7 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 17 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 217 இருக்குது, 617 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 217 வருமா இல்லை 617 வருமா இல்லை 07 வருமா அப்படின்ற பட்சத்தில் நான் 7 எடுத்திருக்கேன். இது நம்ம ஏபிசி கெஸ்ஸிங். ஏ கெஸ்ஸிங் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். பி போர்டு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8 தான் எடுக்கிறோம். ஏன் 8 சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 005 இருக்குது, 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0508 இருக்குது. அப்போது 058 00508 வருமான்ற ஒரு அடிப்படையில் நம்ம 8 எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 708 இருக்குது. அப்போது 708 வருமா, 708 இருக்குது, 708 வருமான்ற ஒரு கெஸ்ஸிங்கில் 8 நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 எடுக்க போகிறோம். ஏன் இந்த 4 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 04 இருக்குது, இங்கே 9 இருக்குது. நம்ம ஏ போர்டில் 9 சூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போது 9 வந்தால் ஒருவேளை 904ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 9 வந்ததுன்னா ஒருவேளை 94ன்னு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் 4 நம்ம பி போர்டில் சூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இது நம்மளோட பி போர்டு கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு. சி போர்டில் என்ன கெஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் முதல் நம்பரை நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் 2வை சூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த 2வை நான் சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 072 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 2 வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னா 762 இருக்குது. ஒருவேளை 672 மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9672ன்ற அடிப்படையில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் 2 எடுக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் என்ன எடுக்கிறேன்னு பார்த்தோன்னா 5 தான் எடுக்கிறேன். ஏன் இந்த 5வை எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 675 வருமான்ற எதிர்பார்ப்பில் நான் 5 எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 6 5 6 5 6 7 5ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால 5 எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் 0 இருக்குது. இப்போது 075ன்னு மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குனால 5 எடுக்கிறோம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இதுதான் என்னுடைய ஏபிசி கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 3 டிஜிட் நம்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க என்ன நம்பர் வருதுன்ட்டு பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் நம்பர். ஆல் போர்டில் 95 கொடுத்துருக்கேன். இந்த 95 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் நம்பராக தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா 945 கொடுத்துருக்கேன். 945 742 742 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 4 கூட ஏ போர்டில் பாஸ் பண்ணுறான் என்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. அதனால் நான் 4 வச்சு ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மற்ற 2 போர்டுமே நம்ம ஏபிசிக்குள்ளே இருக்குது. 715 கொடுத்துருக்கேன். ஒன்றும் பி போர்டில் வருமோ என்ற ஒரு ஐடியாஸ் இருக்குது. அதனால் நான் 1 வச்சு 715 கொடுத்துருக்கேன். 395 கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 395 பொறுத்த வரையிலும் இங்கே பார்த்தீங்கன்னா 95 இருக்குது, இதுக்கு முன்னாடி 56 இருக்குது. 56 ஏற்கனவே ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. 509 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 675ன்ற அடிப்படையில் 5ம் வருமோ, ஒருவேளை 95 வரலாமோன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் 95 கொடுத்துருக்கேன். ஒருவேளை பார்த்தீங்கன்னா 213 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் 395ன்ட்டு இதே 3 நம்பரை இங்கே 3 டிஜிட்டில் கொடுக்கலாமோன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நான் 395 கொடுக்குறேன். எனக்கு 95 ஒரு நம்பிக்கைக்குரிய நம்பராக படுது. அதனால தான் உங்களுக்கு பிளாக் மார்க்கில் எழுதிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு ஆல் போர்ட்லேயே 95 கொடுத்துருக்குறேன். முடிஞ்ச அளவில் உங்கள் கெஸ்ஸிங்கில் பயன்படுத்திட்டு எந்த நம்பரையும் சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே ஆலோசனை. இப்படி வரலாம், இல்லை எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் என்னோடய சஜஷனில் இப்படி வரலான்னு நான் ஒரு ஐடியாவில் கொடுத்துருக்கேன். இந்த சஜஷன் பயன்பட்டால் மட்டுமே நீங்கள் பே பண்ணி விளையாடுங்க. ஏன்னா இது வந்து அதிகாரப்பூர்வமானது அல்ல. எல்லாமே நம்ம சஜஷனில் தான் கொடுக்குறோம். இது நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் பயன்படுத்துங்க. மெயினாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு பெருசாக தேவை. உங்கள்கிட்ட நான் வேறு எதுவும் கேட்கல, எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி தான் கேட்குறேன். முடிஞ்ச அளவில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.